ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆக போகிறாங்க என் பசங்க. திடீர்னு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ராகி மாவு வாங்கிட்டேன் நேற்று. அம்மா எனக்கு ரொம்ப நாளாக கூழ் குடிக்கணுன்ற ஆசை ரொம்பவே இருந்துச்சு. ஸோ ராகி மாவு வந்து வச்சு நேற்று நைட் வந்து கூழ் பண்ணேன். பட் நானே கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மாவு, அந்த பேக்கெட் மாவு மீதம் இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் இதை வேஸ்ட் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு காலையில் வரும்போது தான் நான் வந்து இந்த முருங்கைக்கீரை வேறு கிடச்சிச்சா. ஸோ 2 ஐட்டமும் இருக்குது, நம்ம இன்றைக்கி அடை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி அடையில் நடக்கிற, எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன கூத்துகளை நீங்களும் பார்க்க வாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி மாவு இருந்துச்சு கொஞ்சம். காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கிடச்சிச்சு. ஸோ முருங்கைக்கீரையும் வாங்கிட்டு வந்தேன்னா இப்போ தான் யூடியூப்பில் பார்த்துட்டு கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் அதாவது தேங்காய்ன்ட்டேன் பார்த்தீங்களா. கொஞ்ச நேரத்தில் நமக்கே டங்கு ஸ்லிப் ஆகுதுப்பா. ஒரே ஒரு வெங்காயம், பச்சை மிளகா போடலை, ஏன்னா பசங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரியாது. ஆக மொத்தத்தில் எப்படியும் சாப்பிட மாட்டானுங்க. ஆனாலும் நடக்க போகிற அக்க போகிற மட்டும் பாருங்களேன். அடடா, சொல்ல மறந்துட்டேன். இன்க்ரீடியன்ட் நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா, பெருங்காயத்தூள், அப்புறம் பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா போடலை, முருங்கைக்கீரை போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். தண்ணி போட்டு பிசைஞ்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் கிடைக்கல, இது பேர் உடச்சக்கடலை சட்னி வேணால் சொல்லலாம். ஆமாங்க, உடச்சக்கடலை இருந்துச்சு. ஸோ தேங்காய் கீழே இறங்கி போய் வாங்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்தினால உடச்சக்கடலை சட்னி அரைச்சிட்டேன். சின்னவன் வரான். இப்போ அவன் வாயில் என்ன வருதுன்னு மட்டும் பாருங்களேன். இதாங்க நான் சுட்ட அடை. இப்போ என் சின்ன பிள்ளை வரான், என்ன சொல்கிறான்னு மட்டும் கேளுங்களேன். பொங்கல் வாசனையா? பொங்கலில் அம்மா ஒரு புது டிஷ் பண்ணியிருக்கேன். என்ன கண்டுபிடி? சீயா? ஏய், புது டிஷ் என்னன்னு பாரு, வந்து பாரு என்னன்ட்டு. குப்பை தொட்டி. குப்பை தொட்டியா? குப்பையில இருந்து எடுத்துருக்கேன். குப்பையில இருந்து எடுத்துருக்கேனா? அம்மா அடை தோசை சுட்டுருக்கேன்டா. குப்பையில இருந்து தோசை சுட்டுருக்கேனா? இன்னைக்கு அம்மா ஹெல்தி ஃபுட்ஸ் பண்ணியிருக்கேன். வா வந்து பாரு எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் நீ பார்த்துட்டு வாயேன். இன்னைக்கு அது என்னன்னாவது கேட்டியா? அம்மா ஆசைப்பட்டு உங்களுக்கு ஹெல்த்தியா ஒன்று பண்ணியிருக்கேன், ஆனால் குப்பை தோசை அப்படி சொல்றியே. அம்மா மனசு கஷ்டப்படும். ஒரு ஏய் கொட்டிட போற, வலிக்குது. எதுக்கு? ஆமா, ஹெல்தி ஃபுட் எதுக்குடா நீ குப்பை தொட்டியில போடுற? இதுதான்டா இன்னைக்கு நம்ம டின்னரே. டின்னர் வேணாமா? ஏன்? தோசை சாப்பிடலாமா? ஹலோ, இதுதான் இன்னைக்கு டின்னர். சாப்பிட்டே ஆகணும். பார்க்கலாம். ஏய் விட்டு. எல்லாரும் அடைய வந்து எண்ணெய் ஊற்றி சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தெரியல, நான் நெய் ஊற்றி சுடுறேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியல. பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவனுங்க நெய் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு நெய் சூட் ஆகுமான்னு தெரியல, பார்க்கலாம். நான் பாட்டு என் கஷ்டப்பட்டு 4வது அறிவில் தட்டி 7வது அறிவில் இருந்து எத்தனை அறிவு இருக்குன்னு தெரியல, அறிவுலேருந்து எடுத்து ஒரு டிஷ், அதாவது யூடியூப்ல சரி மிச்சம் ஆயிட போதேன்னு சொல்லிட்டு இதை பண்ணலான்னு எடுத்தா என் புள்ள இதை குப்பை தொட்டியில போடுங்க மம்மின்னு சொல்லிட்டு போறான். அவனை இன்னைக்கு சாப்பிட வைக்காம விட போறது இல்லை. சரி, இதை தட்டிடலாம். இப்படிதான் தட்டுமான்னு கூட தெரியல. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், தண்ணியில ஊற்றி ஊற்றி தட்டி தண்ணியை தொட்டு தொட்டு பண்ணணும்ட்டு. கரெக்டா தப்பான்னு கூட தெரியல. தப்பா இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்பா சூடா இருக்கு. நானே இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, உண்மையாகவே நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா என் பசங்களுக்கே தெரியாது இந்த நிஷன்ட்டு. சின்னவன் பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டான், பெரியவன் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். என்ன தட்டினாலும் இவ்வளோதான் வருது. சிம்மில் வைக்கணுமோ? உடனே வந்துருச்சு. கரெக்டாக செய்கிறேனான்னு எனக்கே தெரியல, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, நான் ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணல, அதை டேஸ்ட் பார்ப்போமா? அப்படி ஒன்றும் கேவலமாக இல்லை, நல்லா தான் இருக்கு. அவங்க சாப்பிட வைக்கிறது தான் டாஸ்கே. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்கு. சட்னியில் ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். பெரியவர் வந்துட்டாரு டியூஷன்ல இருந்து. அவன் வாயிலேருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். பரத் இங்க வாயேன். அம்மா ஒரு புது டிஷ் பண்ணியிருக்கேன். என்னன்னு பாரு. என்ன கருமம் இது? என்னது கருமண்டா இது? என்ன கருமண்டா இதா? அம்மா புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன் சொல்றேன். என்ன கருமண்டா? இது பேர் அடை. அடை இல்லை, எனக்கு வேற மாதிரி தெரிஞ்சு சொல்லக்கூடாது.
என்னது என்னமோ தெரியுது. அதான் சொல்லக்கூடாது. இல்ல எனக்கு இப்ப தெரியணும் என்ன மாதிரி தெரியுது. உலகத்துக்கு சொல்லக்கூடாது. பரவாயில்ல சொல்லு. அது தப்பா நினைச்சு. இல்ல தப்பா நினைக்க மாட்டாங்க. சி அவங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருவாங்க. சொல்லு என்ன மாதிரி தெரிகிறது? கறி போனா இப்போ ஒரு என்னது இது ஏதோ ஒன்று கறிக்கு போய் அதை சாப்பிட கொடுக்குற மாதிரி இருக்கு. கருகி போய் சாப்பிட கொடுக்குற மாதிரி. நான் கறிக்கு போன ஏதோ ஒரு பேர் வந்து அடை. அடைங்கிற பேர்ல ஏதோ கறி போயிடுச்சு. கறி அடை. அதனால நான் எங்க சாப்பிட நெய் போட்டு சுட்டிருக்கேன். உனக்கு நெய் போட்டா எல்லாமே பிடிக்கும் தானே, அதனால என் மகனுக்கு பிடிக்குமே என்று நெய் போட்டு முறுவலாக அடை சுடுகிறேன் மகனே. அடை வேணாம், எனக்கு தோசை வேணும். தோசைலாம் சுட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக அடை சுட்டுட்டேன். அடை சுடுறது தான் கஷ்டம். ஒரு நாள் சாப்பிட்டு நாளைக்கு அம்மா தோசை சுட்டு தரேன், சரியாப்பா? அம்மா சொல்லு. இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ல நீ சாப்பிட்டு உடம்பு குறமா, ஏமா எங்களோட வச்சுக்கிற? சுட்டு முடிச்சாச்சு. அடை ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே அவங்க வாயில் கொடுக்கறது தான், சாரி அவனுங்களுக்கு ஊட்டுறது தான் டாஸ்கே. அதையும் செஞ்சிருவோம். அடை சுட்டு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆறியே போச்சு. இன்னும் அவனுங்களை ஆள காணோம். எப்போ நான் சுடுறதை பார்த்தாங்களோ அந்த கேப்பில் அவங்க அப்பா வந்தார். வந்த உடனே அப்பா வாங்கப்போ போய் பானிபூரி சாப்பிட்லான்ட்டு போயிருக்கானுங்க. அவனுங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, நான் கொடுத்த அதாவது நான் சுட்ட அடை தோசைக்கு இன்றைக்கி சாப்பிடாமல் வைக்க போகிறதே கிடையாது. மாட்டினாங்க. ஓகே வந்துட்டானுங்க. பானிபூரி சாப்பிட்டுட்டு சாப்பிட வச்சுருவோம். என்ன அக்கப்போர் நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். வாங்க சாப்பிடலாம். பரத்வாமா கடகடன்னு சாப்பிட்டீங்கன்னா அம்மா உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஊருக்கே தெரியும். 2 பேருமே வாங்க. பக்கோடான்னு ஊருக்கே தெரியும். பக்கோடாலாம் கிடையாது, அம்மா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்னா ஃபர்ஸ்ட் என் தங்கப்பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன், எனக்கு தெரியும். வா பாட்டோம். அது கிஸ்ஸாடா. தெரியும். நீ வாமா, அவன் கிடக்குறான். அவன் நீ தான் என் தங்கப்பிள்ளை, என் செல்லப்பிள்ளை, என் புஜ்ஜி. நாத்து அடிக்குதுமா. நாத்தெல்லாம் அடிக்காது. சாப்பிடுற பொருள் எங்கேயாவது நாத்து அடிக்குமா? அது வாசனையா இருக்கு, வாசனையா இருக்கு. வா கர்மம் கர்மம். என் தங்கப்பிள்ளை வாடி வட்ட. ஏன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. வா தாப்பே தண்ணி ஊத்துறேன். நீ ஹெல்தி ஃபுட் பண்ணிருக்கேன் உங்களுக்காக, உங்க 2 தங்கத்துக்காக. அம்மா ஹெல்தி ஃபுட் பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லு. தண்ணி ஃபுல்லா குடிச்சு வயிற்று வைப்பாரு. இந்தா தண்ணி முழுங்க. கண்ணுக்கு தண்ணி வருது, அந்த அளவுக்கு செஞ்சிருக்கான். அப்பா அவ்வளவு டேஸ்டா இருக்கு சொல்லு. ஆனந்த கண்ணீர் வருதுன்னு சொல்லு. அம்மா சமைச்சது என்ன சொல்லு. அது உங்களுக்கு புரியாது, கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கணுமா? தின்னு. அம்மா எவ்வளவு டேஸ்டா பண்ணிருக்கேன். நெய் போட்டு சுத்திருக்கேன், எண்ணெய் போட்டு சுடாம. உனக்கு நெய் பிடிக்குமேன்ட்டு. கருமமா இருக்கே ஸ்மெல்லு. ஸ்மெல்லு கருமமா இருக்கா? ஸ்மெல்லு கருமமா இருக்கு, டேஸ்ட் கருமமா இருக்கு, இந்த டிஷ்ஷே கருமமா இருக்கு. அம்மா மனசு காயப்படும் 1% யோசிச்சியே நீ? கருமமா இருக்கு சொல்ற, அம்சமா இருக்குது அம்மா சமைச்சது. அப்ப எங்க வயிறு எங்க மனசு கஷ்டப்படும் உங்களுக்கு தோணுதா இல்லையா? ஆமா தோணுது. எங்க நாக்கு செத்து போகுதுன்னு தோணுதா இல்லையா? ஆமா. மனசு கஷ்டப்படுறது உங்க நாக்கு செத்து போகுது. எதுக்கு செத்து போகுது? இத சாப்பிட்டா நாக்கு செத்து போகுமா? ஆமா. இத சாப்பிட்டா ஹெல்த்தி ஆகும். எப்படி ஹெல்த்தியா நாக்கு செத்து போகும்? ஏய் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. ஏய் பரத், கிஷோர் நீ தான் இப்படி பண்ற. மூக்கு குழம்பு மீச ஹிட்லர் மீச. ஏய் இந்த தங்கப்பட்ட தண்ணி அவ்வளவு தண்ணி குடிக்க கூடாதுப்பா, வயிறு ரொம்பிடும்பா. அப்புறம் நான் அம்மா சுட்ட அடை எப்ப காலியா வருது? எங்க அம்மாக்கு மட்டும் பக்கோடா, எனக்கு மட்டும் இந்த கரும்பு அடை. கருமம் புடிச்ச அடை இல்ல, அம்மா செஞ்ச கீரை அடை. சொல்லு. அது பேச பேச வாங்கிட்டு தான். சீக்கிரம் சாப்பிடு. ஏய் தண்ணி குடிச்சு வயித்து ரொம்பாத. தண்ணியை பேசுறேன். தண்ணி குடிச்சு. எனக்கு உன் மேல தான் பாசம் ஜாஸ்தி. வா வந்து சாப்பிடுவா. பாசம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுன்னா என்கிட்ட தள்ளிட்டு இருக்கு, புரியுதா இல்லையா? தள்ளி அம்மா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பா. அதுக்கு நீ ஒரு தோசை சுட்டு முடிச்சிருக்கலாம். வெறும் மாவு ஊத்தி இப்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணாலே தோசை ரெடி. அதை விட்டுட்டு இந்த அடை செஞ்சுட்டு அடை முடிச்சு சாப்பிடுறதுக்கு. நாளைக்கு அடமாவுல தோசை ஊத்தி தரேன். அடமாவு வேணும். அடமாவுல தோசை ஊத்தி. நீ என்ன கேட்ட? தோசை கேட்ட. அடமாவுல அடமாவே இந்த சைடே இருக்க
இருக்கக்கூடாது. அடங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. அட பாவி பயலே. நோ அட. சரி வா வா வா, அம்மா கையில ரொம்ப நேரமா ஊறி நிக்குது இந்த அடை. வாங்கிக்கோ. மாமி எடுத்துறேன். மாமி எடுத்துறேன். மாமி வா சரி நீ வா. நாக்கு லாஸ்ட் வாய் வா, அம்மாக்கு வர மயக்கத்துல இருக்கு. போமா நாக்கு போ. விட்டா செத்துரும். அம்மா சாப்பிடணும், அம்மாக்கு பசிக்குது வந்து. அப்பனா நீ இத சாப்பிடணுமா? போமா. சாப்பிடணும்னா சாப்பிடு. எங்க உயிர் எடுக்கு? ப்ளீஸ் அம்மாக்காக இந்த ஒரு வாய் வாங்க மாட்டியா? அம்மா மேல உனக்கு பாசமே இரு, இல்லையா? இரு. அம்மா மேல உனக்கு அக்கறையே இல்லையா? இது ஆகாட்டு ஆகாட்டு. ஆகாட்டு. நீ ஆகாட்டு ஆகாட்டு. அடிச்சுரு அம்மா. நீ ஆகாட்டு அம்மா ஆகாட்டு. அடிச்சுரு சொல்லிட்டாரு. சரி நீ ஆகாட்டு. லாஸ்ட் வாய் வா. எப்படியோ ஒரு வழியா ஒன்றரை அடை சாப்பிட வச்சுட்டேன். என் அடை எப்படி இருந்துச்சுன்னு என் பிள்ளைங்க கிட்ட கேட்போமா? செஞ்ச அடை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்லா இல்ல. உலகத்துல இந்த மாதிரி ஒரு அடை இருக்குது பாத்தீங்களா? உலகத்துல இப்படி ஒரு கேவலமான ஃபுட் யாரும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. சாப்பிட்டாலும் நாக்கு இருக்காது. ஆமா நாக்கு செத்து போயிடும். ஏதாவது ஒரு டேஸ்டியான இந்த அடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்டாதான் நாக்கு உயிர். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வெளில போயிட்டு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு வருவோமா? இன்னொரு தடவை பசிக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னொரு அடை சுட்டு தரப்படும். ஓகே? ஏன்? ஏன்னா பசிச்சுன்னா அடை சாப்பிடணும் தானே. அடை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. அதான் சொல்றேனே, இந்த மாதிரி ஒரு அடைய சாப்பிட்டீங்கன்னா நாக்கு இருக்காது. ஓடி போயிடும். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு அடை. நாக்கு வந்து உயிர் இருந்துச்சுன்னா நான் கிளம்புறேன், வேற ஏதாவது வேலைக்கு ஆளை வச்சுக்கோன்னு ஓடிடும். எவ்வளவு கேவலமான ஃபுட்டை தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. இனிமே ஹெல்தி ஃபுட்ஸ் தான் நம்மளோட சேனல்ல அதிகமா வரும். என் பிள்ளைங்களுக்கு நான் இனிமே ஹெல்தி ஃபுட் செஞ்சு தரதுதான் இந்த தாயோட மகத்தான வேலைன்னு நாக்கு ஓடிடும் அவ்வளவுதான். நீங்க ஓட மாட்டீங்கல்ல, நாக்கு தானே ஓடிட்டு போட்டோம். நாங்களும் ஓடிடும் அவ்வளவுதான். சாப்பிடாமே கந்துருவேன் நானு. ஆமா நான் தூங்கிடுவேன். பெஸ்ட் நேரம் என் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமா போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ஆர்வத்துக்குள்ள. பாய்.